நம்ம இன்றைக்கி டோக்கன் பாக்கெட்டில் எப்படி புதுசாக வந்து ஒரு வேலட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டோக்கன் பாக்கெட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். லோகோவில் வந்து டிபின்னு இருக்கும், கீழே வந்து டோக்கன் பாக்கெட் அப்படின்னு எழுதியிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்து டோக்கன் பாக்கெட்டுக்கு கொண்டு வரீங்களா, இல்லை புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து புதுசாக வேலட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் இல்லை, புதுசாக தான் வேணும் அப்படின்னா வந்து நோ அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் நியூ அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் வந்து நிறையா இருக்குது. பிட்காயின், எத்தீரியம், பிஎன்பி, ட்ரான், சொலோனா, பாலிகான் அந்த மாதிரி. நம்ம வந்து மெட்டாவேலுக்கு பாலிகான் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பாலிகான் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே க்ரியேட் வேலட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாலிகான் நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால POL அப்படின்னு காமிக்குது. நாம் வந்து நம்மளுடைய நேமே வந்து வேலட்க்கு வந்து கொடுக்கலாம். இல்லை நம்ம நேமோ இல்லை குழந்தைங்க நேமோ மிக்ஸ் பண்ணி அது நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது நேம் வந்து ஜாஃபர் அப்படின்னா ஜாஃபர் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாஸ்வேர்டுக்கு வந்து மினிமம் வந்து 8 டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்பர்ஸ், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள்ஸ் இருந்தால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரே பாஸ்வேர்டை வந்து இங்கே கீழே வந்து இங்கே கீழேயும் ரிப்பீட் பண்ணணும். அதாவது நம்ம பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணுறோமா நான் செக் பண்ணுறதுக்காக 2 டைம்ஸ் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டம்மியாக வந்து இந்த வேலட் க்ரியேட் பண்ணுறேங்க. அதுக்கு வந்து நான் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 கேபிட்டல் D கேபிட்டல் S ஸ்மால் d ஸ்மால் s @ அப்படி கொடுக்குறேன். சரிங்களா? கீழேயும் அதே தான் 1 2 3 கேபிட்டல் D கேபிட்டல் S ஸ்மால் d ஸ்மால் s @ வந்து கொடுக்குறேன். ஒரே பாஸ்வேர்டு வந்து 2 டைம்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரீட் அண்ட் அக்ரி வித் யூசர் அக்ரிமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் வேலட் அப்படின்னு கொடுத்துருங்க. அந்த பாஸ்வேர்டு ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அண்டர்ஸ்டூட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரேஸ்க்காக வந்து நம்மக்கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்குது. அது 3 கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் நிமோனிக் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து காப்பி சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரேஸ்ன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து செக்யூரிட்டி அலர்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்போது ஆல்ரெடி கொடுத்த அந்த பாஸ்வேர்டும் இப்போ கிடைக்க போகிற இந்த சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரேஸோட 12 வேர்டும் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சொத்து பத்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுக்கு வர இன்கம் எல்லாமே இந்த வேலட்டில் தான் வரப்போகுது. ஸோ இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பத்திரமா வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும். அதனால தான் வந்து ஒரு செக்யூரிட்டி அலர்ட், இது வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. இது 3 கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 12 வேர்டு வந்து காப்பி ஆயிடுச்சு. சரிங்களா? காப்பி ஆனது தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இல்லை ஹஸ்பண்டோ ஒய்ஃப்டோ நம்பர் இருக்குது அப்படின்னா வந்து அதில் போய் மெசேஜுங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து அனுப்பணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வேலட் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த 8 பாஸ்வேர்டு வந்து நோட்டில் கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த காப்பி பண்ண இந்த 12 வேர்டும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் பத்திரமா கரெக்டாக நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதி வச்சுட்டு மறுபடியும் வந்து டோக்கன் பாக்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து வெரிஃபை கம்ப்ளீட்டட் பேக்கப் வெரிஃபைட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த சிஸ்டம் கொடுத்த 12 வேர்டை வந்து இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைண்ட் வீசல் ஹங்கரி பேஜ், இது வந்து லைனாக கொடுக்கணும். பைண்ட் வீசல் ஹங்கரி பேஜ். அதே மாதிரி இனி பேலன்ஸ் இருக்கிறதும் கொடுக்கணும். கர்டைன் பட்ஜெட் ஏஜென்ட் குரோனிக், கர்டைன் பட்ஜெட் ஏஜென்ட் குரோனிக். இனி ஒரு 4 வேர்டு பேலன்ஸ் இருக்குங்க. சிம்னி காட் ஜிம் ப்ரைட், சிம்னி காட் ஜிம் ப்ரைட். இது கரெக்டாக வந்து இது வெரிஃபை எதுக்கு பண்ணுது அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோமா, பத்திரமா எழுதி வச்சுட்டோமான்னு அது செக் பண்ணுறதுக்காக தான் வந்து
வெரிஃபிகேஷனுக்கு கேட்குது. ஸோ நம்ம இது வரைக்குமே நீங்கள் வந்து நோட்டில் வந்து அந்த 12 வேர்டையும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது கன்ஃபார்ம் கொடுக்கணும். இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், நான் ஜாஃபர் நேமில் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஜாஃபர் நேம் காமிக்குது. இங்கே பாலிகான் நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால வந்து பாலிகான் POL அப்படிங்கிறதும் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேலெட்க்கு டாயும் மேட்டிக்கும் கொண்டு வந்து தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். அது எப்படி கொண்டு வரது அப்படின்னா இந்த பால் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவ்னு இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்திருக்கிற பாலிகானையோ டாயோ இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல டாய் மேட்டிக் கொண்டு வரணும். அதாவது இந்த வேலெட்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ரிசீவ் அப்படிங்கிறது தான் கிளிக் பண்ணணும். ரிசீவ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்குரிய உங்கள் வேலெட்குரிய பாலிகான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து காப்பி ஆயிரும். இதை வந்து நீங்கள் உங்கள் அப்ளைனுக்கு வந்து அனுப்பிச்சா வந்து உங்கள் அப்ளைன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்ச ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ்க்கு அவங்க டாயும் பாலிகானும் அனுப்பும்போது கரெக்டாக இந்த உங்களுடைய வேலெட்டில் வந்து சேர்ந்துடும். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் மெட்டாவேலில் வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.